ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் வச்சு ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த பாக்ஸில் ஒரு பக்கம் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு பென்சிலில் ஒரு கேர்ள் நிற்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே இப்போது பென் வச்சு நல்லா டார்க்காக பண்ணிக்கிறேன். ரொம்ப பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வரைஞ்சிருக்கேன். அதை வரைஞ்சிக்கலாம். நல்லா டார்க்காக வரைஞ்சிட்டு ஓகே, நான் இப்போது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். ஓகே, நான் இப்போது ஃபுல்லுமே முடிச்சாச்சு. ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் எந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கணும் அது வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் பென்னில் வரைஞ்சது மட்டும்தான் இருக்க போது, மற்ற இடத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிற போகிறேன். லேசான அட்டையாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணுறது ஈஸி. இது கொஞ்சம் கனமாக இருக்கவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பொறுமையாக பார்த்து பண்ணிடலாம். ஓகே, நான் இப்போது கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் பிளாக் கலர் அக்லரிக் பெயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இப்போ இது ஃபுல்லாக நான் ஒரு பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க, அப்போ தான் ஒரு நீட்னஸ் இருக்கும். ஃபுல்லாக போட்டு இது பண்ணோன்னா அடித்து வச்ச மாதிரி ஆகிடும். ஓகே, ஃபுல்லாக நான் பிளாக் பெயிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இது ஒரு 1/2 hour போல் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். 1/2 hour பெயிண்ட் நல்லா காஞ்சாச்சு. இப்போது நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் எடுத்துக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட இது பண்ணுறதுக்கு ஒரு 10 மாஸ்க்கு கிட்ட தேவைப்பட்டுச்சு. ஸோ ஒரு 10 மாஸ்க்கு நம்ம எடுக்கிற அந்த பொம்மையோட அளவு பொறுத்து நம்மளுக்கு இது தேவைப்படும் குவான்டிட்டி. எனக்கு ஒரு 10 மாஸ்க் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த எலாஸ்டிக் பக்கமாக கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ திக்காக இருக்கும் இல்லையா, அங்கே அந்த 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாஸ்கில் 3 லேயர் இருக்கும். மேலே ப்ளூ இருக்கும், உள்ளே 2 லேயர் ஒயிட் கலரில் இருக்கும். 3 லேயர் இருக்கா. ஸோ இந்த லேயர் நம்மளுக்கு மாறாமல் அப்படியே ஒட்டியே இருக்கணும். இப்போ நம்ம எதனா ஒரு மூடி எடுத்து நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு பென்சிலில் வரைஞ்சிட்டு இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த 3 லேயருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு சிசர் வச்சு நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கோட்டை ஒட்டின மாதிரியே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த 3 லேயர் கிடச்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரியே ஒரே மெஷர்மெண்ட் அளவில் இப்போ ஒரே மூடின்னு எடுக்கணும்னா அந்த மூடியிலே எல்லா இதுவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த சைஸ் அளவுக்கே. அப்போ தான் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ஹீட்டர் எடுத்துக்கிறேன். க்ளூ கன் இல்லாதவங்க நீங்கள் கம்மில் கூட ஃபெவிகாலில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு க்ளூ கன் எடுத்துகிட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சதை பாதி அரைவட்டமாக மடிச்சிட்டு இப்போ இதில் கம் வச்சுட்டு இதை நான் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ஒரு அழகாக ஒரு பூ ஷேப் மாதிரி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இதே மாதிரியே அந்த ஒயிட்டு, இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சதை நம்ம அரைவட்டமாக மடிச்சிட்டு ஒரு பக்கம் க்ளூ கன் வச்சு கொஞ்சம் க்ளூ வச்சுட்டு அதை அப்படியே மடித்து ஒட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். ஓகே, பாருங்கள், நான் செஞ்சு வச்சுட்டேன். நான் 10 மாஸ்க் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 10 மாஸ்கில் நான் இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் அட்டையில் பொம்மை வரைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இப்போ மாஸ்கில் நம்ம ஃப்ளவர் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போது இந்த கார்ட்போர்ட் அட்டையில் ஒட்டிக்க போகிறோம்.
கார்ட்போர்ட் அட்டையில் கொஞ்சம் க்ளூ தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் எடுத்து ஒட்டிக்க போகிறோம். கொஞ்சமாக க்ளூ தடவிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக ஒரு லேயர் கொடுக்க போகிறேங்க. ஃபுல்லாக ஒயிட் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டேன். அடுத்தது நம்ம இப்போ இதுக்கு மேலே ப்ளூ கலர் வைக்க போகிறோம். இந்த ஒரு லைன் நம்ம ஒயிட் கொடுத்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லைன் ப்ளூ கொடுத்துட போகிறோம். அது பக்கமே ஒட்டினா மாதிரியே நம்ம கொடுத்துக்கலாம். ப்ளூ ஒரு லைன் கொடுத்துட்டு வந்தாச்சு. நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் எந்த மாதிரி எந்த ஷேப்பில் எங்கே ஒட்டுறோமோ அதையே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த ஃப்ளவர் ஒட்டும் போது நீட்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து முடிச்சிட்டேன். ஒரு லைன் வந்து ஒயிட், ஒரு லைன் ப்ளூன்ட்டு இந்த மாதிரி ஹிப் வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன். ஹிப்பில் வந்து மேலே வந்து நம்ம இப்போ டாப் பீஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த மாஸ்கில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் 3 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கேன். அந்த மாஸ்கோட 3 லேயர் வரும் இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஒயிட் எடுத்து ஒரு பென் வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து அழகாக இருக்கும். ஒரு ஷேப் கொடுத்துட்டு நம்ம அதை ட்ரா பண்ணி எக்ஸஸ் பீஸை கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அழகாக எக்ஸஸ் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம அந்த வந்து டால்க்கு வந்து ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ மேலே நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு லேயர் வந்து அந்த ஒயிட் கலர் நான் கொடுத்துட்டேன். அடுத்து வந்து நான் ஒரு ப்ளூ கொடுக்குறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்தாச்சு. இப்போது ஒயிட்டுக்கு மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ப்ளூவை கொடுக்க போகிறோம். அதையும் அந்த ஷேப் அளவுக்கு ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே வந்து ஒரு ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஷேப் ஃபுல்லாக வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எலாஸ்டிக் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஷேப்பில் அழகாக அந்த எலாஸ்டிக்கை ஃபிட் பண்ண போகிறோம். அந்த க்ளூக்கு மேலேயே அழகாக அதே ஷேப்பில் ஃபிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்து ஒரு லேயர் ஃபிட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் பீஸை இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த எலாஸ்டிக்கை கீழே ஹிப் பக்கமும் சேர்த்துக்கலாம், ஒட்டிக்கலாம். இதே மாதிரி கைக்கு கொடுத்துக்கலாம். கைக்கு ஒரு பேங்கிள் மாதிரி இருக்கும். 2 கைக்கும் இதே மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம தலையிலையும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். தலையில் எதுக்குன்னா அந்த கொண்ட ஷேப் அப்படியே அழகாக கொண்டு வர்றதுக்கு. இப்போ அங்கே கொஞ்சம் எலாஸ்டிக் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கொண்ட ஷேப் நம்மளுக்கு இப்போ அழகாக தெரியுது. ஓகே, ஃப்ரண்ட் பக்கம் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பேக் சைட் திருப்பிட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க எலாஸ்டிக் எடுத்து நல்லா க்ளூவில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒட்டிட்டு இப்போ ஒரு சின்ன பீஸ் மாஸ்க் எடுத்து அதில் மேலே ஒட்டிக்க போகிறேன். ஸோ எலாஸ்டிக் வந்து கழண்டு தனியாக வராமல் இருக்கிறதுக்கு அதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சில்வர் கலர் கிளிட்டர் பென் எடுத்துக்கிறேன். இது எடுத்துகிட்டு இந்த தலைப்பக்கமும் கைப்பக்கமும் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த கிளிட்டர்ஸ் வந்து நல்லா எடுத்து காட்டும். அதனால் அவ்வளோதான், முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் வச்சு சூப்பராக ஒரு கிராஃப்ட் ஐடியா நம்மளுக்கு பண்ணியாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.